அருமனை அருகே வாஷிங் மிஷின் பழுது பார்த்தபோது மின்சாரம் தாக்கி எலக்ட்ரீசியன் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள மாரப்பாடி பண்டாரவிளை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயராஜ், வயது 45. இவர் வெளிநாட்டில் ஹோட்டல் மற்றும் கப்பல்களை சரிசெய்யும் ஒர்க் ஷாப் நடத்தி வந்தார். இவருக்கு ஜெயசித்ரா, வயது 35 என்ற மனைவியும், ஜெரோம் ரிச்சர்டு, வயது 14, ஜெனிஷா, வயது 12 என 2 பிள்ளைகளும் உள்ளனர். தற்போது விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்த ஜெயராஜ் தன்னுடைய புதிய வீட்டின் கட்டுமான பணிகளை கவனித்து வந்தார். இந்நிலையில் நேற்று மாலை தனது வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மெஷின் பழுதாகி இருந்ததால் அதை சரிசெய்யும் பணியில் ஜெயராஜ் ஈடுபட்டார். அப்போது அவர் வாஷிங் மெஷினுக்கு இன்வெர்ட்டர் இணைப்பு கொடுத்தபோது திடீரென ஜெயராஜ் மீது மின்சாரம் தாக்கியது. இதில் அவர் மயங்கிய நிலையில் உடனே சரிந்து கீழே விழுந்தார். இதை பார்த்த அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் சத்தம் போட்டனர். அவரது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடி வந்து அவரை மீட்டு குலசேகரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு ஜெயராஜை பரிசோதித்த மருத்துவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அருமனை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் போலீசார் சம்பவ இடம் வந்து ஜெயராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.